கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல பேத்துக்கு இன்னும் நெறைய அறிவு, இல்லன்னா இன்னும் நெறைய விஷயங்கள கத்துக்கிறது மூலமா வாழ்க்கையில முன்னேறிறலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா உண்மை அதுக்கு ஆப்போசிட். இன்னைக்கு தேதியில பல பேரோட மனக்குழப்பத்துக்கு அவங்க தேடி தேடி சேர்த்து வச்சிருக்கிற இந்த அளவுக்கு அதிகமான அறிவு தான் காரணம். ஏன்னா, உங்க சொந்த வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். உங்க பிரச்சனை என்ன? அது எங்க ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள எது கோவப்படுத்துது? எது உங்கள பயப்படுத்துது? எது உங்கள உடைக்குது? அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த இடத்துல தப்பு பண்றீங்க? எப்ப உணர்ச்சி வசப்படுறீங்க? அப்படிங்கிறதும் தெரியும். வாழ்க்கையில என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? அப்படிங்கிற தெளிவும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. நீங்க பார்க்காத யூடியூப் வீடியோ இல்ல. படிக்காத செல்ஃப் ஹெல்ப் புக் இல்ல. காசு குடுத்து அட்டெண்ட் பண்ணாத வகுப்புகள் இல்ல. ஏன் இன்னும் நெறைய பேரு பல வருஷங்களா ஏதாவது ஒரு முறைப்படி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேரு பல வருஷம் ஆன்மீகத்த பத்தி தீவிரமா படிச்சு, பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் மனப்பாடமே பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு தெரிஞ்சிருந்தும், இவ்வளவு புரிஞ்சும், நிஜ வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றமோ வரும்போது, அப்போ உங்க சிஸ்டம்குள்ள என்ன நடக்குது? நீங்க மறுபடியும் அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷனுக்குள்ள தான் போறீங்க. அதே பழைய பயம் உங்கள சூழ்ந்துருது. அதே ஆங்ஸைட்டி உங்க உடம்ப நடுங்க வைக்குது. அதே எமோஷனல் லூப் உங்கள சுழட்டி அடிக்குது. அதே சுய சந்தேகம், செல்ஃப் டவுட் உங்க தன்னம்பிக்கைய உடைக்குது. அதே கோபம், அதே எரிச்சல், அதே குழப்பம். இப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பீங்க. நான் தான் இவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்கிறேனே, எவ்வளவு ஆன்மீகம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ஏன் இன்னும் எனக்குள்ள ஒரு மாற்றம் இல்ல? ஏன் நான் இன்னும் பழைய அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறேன்? ஏன் எனக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது? ஏன் என்னால மாற முடியல? அப்படின்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் எக்ஸாக்ட்டா திரும்ப திரும்ப நடக்குது. அதுதான் பிரச்சனை. அது உங்களுக்கும் புரியுது. ஆனா ஒரு விஷயம் புரியறது வேற, அந்த விஷயம் நெஜமாவே மாறுறது வேற. அறிவு வேற, அனுபவம் வேற. அறிவு நெறையா இருக்கு. ஆனா அந்த அறிவு உங்கள ஏன் மாத்துறதில்ல? மக்கள் மனசுல ஒரு தப்பான புரிதல் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குது. அறிவு இருந்தா, அதாவது நெறைய இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருந்தா, அது தானாவே நம்ம வாழ்க்கைய மாத்திரும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்மள நம்ப வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுதான் உண்மையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கான்ஃபிடன்ஸ பத்தி புக் படிக்கிறவங்க எல்லாரும் உலகத்திலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டான மனுஷனா இருப்பாங்க இல்லையா? உறவுகள்ல, ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணும்? எப்படி வாழணும்? அப்படின்ற புக் படிக்கிறவங்களும் சரி, அப்படின்ற விஷயங்கள கத்துக்கிறவங்களும் சரி, இன்னைக்கு அவங்களோட உறவுகள் ரொம்ப இனிமையா இருக்கணும் இல்லையா? பணக்காரன் ஆகுறது எப்படின்னு ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் தெரிஞ்ச எல்லாருமே இன்னைக்கு ஃபினான்ஷியலா சுதந்திரம் அடைஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த சோ கால்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும் இல்லையா? ஆனா நிஜ வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்கிறதில்ல? ஏன்னா இன்ஃபர்மேஷன் உங்களோட ஒரு பகுதியை மட்டும்தான் மாத்துது. அது உங்களோட புத்திக்கு மட்டும்தான் வேலை தருது. ஆனா உங்க பழக்கவழக்கங்கள், உங்க எமோஷனல் பேட்டர்ன்ஸ், எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் இப்படி எல்லாமே உங்களுக்குள்ள வேற ஒரு பகுதியில ஆழமா இருக்கு. இந்த 2 பகுதியும் ஒண்ணு இல்ல. இத நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா உங்களுக்கு விளக்குறேன். நல்லா கவனிங்க. உங்களோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது மனசோட மேல்புறம் இன்ஃபர்மேஷன் மூலமா தான், அதாவது தகவல்கள் மூலமா ரொம்ப வேகமா கத்துக்குது. ஆனா உங்க நரம்பு மண்டலம் அனுபவங்கள் மூலமா மட்டும்தான் கத்துக்குது. இது 2 டோட்டலா வேற வேற உலகம். இப்போ நீங்க இங்க உட்கார்ந்து நான் பேசுறத கேட்கும்போது உங்க வெளிப்புற மனசு ரொம்ப அழகா அத உள்வாங்கிக்கும். ஆமா, ஸ்ரீகுரு சொல்றதெல்லாம் 100% உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும் உங்க நரம்பு மண்டலம் மாறிராது. அது மாறணும்னா ரெப்புடேஷன் வேணும். உங்க நர்வஸ் சிஸ்டம் எதை பாதுகாப்பானது அப்படின்னு ஆழமா உணருதோ அதை வச்சு தான் அதுதான் என்னோட தன்மை அப்படின்னு அதோட தன்மையை மாத்திக்கும். இங்கே தான் உண்மையான சிக்கலே ஆரம்பிக்குது. உங்க நர்வஸ் சிஸ்டமோட வேலை என்ன தெரியுமா? உங்களை இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமாவோ இல்லை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாவோ மாத்துறது கிடையாது. உங்களை அதுக்கு ஃபெமிலியரான, அதாவது உங்களுக்கு ஏற்கனவே பழகி போன ஒரு பழைய சூழல்லையே வச்சுக்கிறது தான் அதோட வேலை. உங்க நரம்பு மண்டலத்துக்கு பழகி போன நரகமே பழகாத ஒரு சொர்க்கத்தை விட ஒரு பாதுகாப்பான உணர்வை தரும், ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தரும். அதனால தான் அந்த பழைய குழப்பம்,
பழைய கோபம் இதெல்லாம் எவ்வளவு வலியை தந்தாலும், துன்பத்தை தந்தாலும் சரி, உங்கள் சிஸ்டம் அந்த பழைய போராட்டத்தை தான், அந்த பழைய பேட்டர்னை தான் ரொம்ப பத்திரமா பிடிச்சி வச்சுருக்கும். ஏன்னா அதுக்கு அதுதான் பழகி இருக்குது. புதுசாக வேற மாதிரி மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான பய உணர்வு வந்துடும். இதை நம்ம இந்திய ஆன்மீக தத்துவங்களில் நம்ம சித்தர்கள், ஞானிகள் எல்லாரும் ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க இதுக்கு வச்ச ஒரு அற்புதமான பேரு தான் சம்ஸ்காரா. இன்னைக்கு இருக்கிறவங்க சம்ஸ்காரா அப்படின்னா ஏதோ ஞாபக சக்தி இல்லை ஏதோ கடந்த கால மெமரி அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மேலோட்டமான புரிதலோட மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் அது வெறும் மெமரி மட்டும் இல்லை. சம்ஸ்காரா அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள, உங்கள் உடம்புக்குள்ள விழுந்த ஒரு ஆழமான பள்ளம் இல்லாட்டி ஒரு வாய்க்கால்னு சொல்லலாம். அது ஒரு பாதை மாதிரி. இன்னைக்கு மாடர்ன் நியூரோ சயின்ஸ் இதை நியூரல் பாத்வேஸ்னு சொல்லுது. ஒரு காலியான தரையில் தண்ணி திரும்ப திரும்ப ஒரே பாதையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் அங்கே ஒரு ஆழமான வாய்க்கால் ஃபார்ம் ஆயிரும் இல்லையா? அப்படி உருவானதுக்கப்புறம் ஒரு மழை வரும்போது தண்ணி நான் இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா போகுது. அந்த வாய்க்கால் பாதையில் ஆட்டோமேட்டிக்காக ஓடுது இல்லையா? உங்கள் மனசும் அப்படி தான் வேலை செய்யுது, உங்கள் எமோஷனும் அப்படி தான் வேலை செய்யுது, உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வெளிப்புறத்தில் நடக்கும்போது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே வெட்டப்பட்டு இருக்கிற அந்த பழைய வாய்க்கால், அந்த பழைய பாதை தானாக ஆக்டிவேட் ஆயிடுது. யாராவது ஒருத்தர் சும்மா உங்களை விமர்சனம் பண்ணிட்டா போதும், உடனே கோபம் அப்படிங்கிற உங்களோட நியூரல் பாத்வே, உங்களோட அந்த வாய்க்கால் ஆக்டிவேட் ஆயிரும். அந்த பாதையில் தான் அது பயணிக்குது. ஒரு சின்ன பண கஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமோ வர்ற மாதிரி ஒரு அறிகுறி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு வாய்க்கால் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் புத்தியால் யோசிச்சு நான் இப்போ இப்படி தான் ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்கள் உடம்பும் நரம்பு மண்டலமும் மனசும் உடனே அந்த ரியாக்ஷனை முடிச்சிருக்கும். இப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் அறிவு மூலமாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புறீங்க? இப்போ இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமே இருக்குது. அன்னைக்கு நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொன்ன அதே விஷயத்தை தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நியூரோ சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி அறிவியல் பூர்வமாக இது உண்மைதான் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்குது. அதை சொல்கிற மொழி வேணா வேற வேறையா இருக்கலாம். நம்ம சித்தர்களும் ஞானிகளும் எதை சம்ஸ்காரா அப்படின்னு சொன்னாங்களோ இன்னைக்கு நியூரோ சயின்ஸ் அதை கண்டிஷன்டு நியூரல் பாத்வே அப்படின்னு சொல்லுது. எதை வாசனா அப்படின்னு சொன்னாங்களோ, அதை ஆழமான பதிவுகள் அப்படின்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு சைக்காலஜி அதை சப்கான்ஷியஸ் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுது. மனுஷங்க எல்லாருமே ஒரு ப்ரோக்ராம் மூலமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராம் அவங்க சர்ஃபேஸ் லெவல் மைண்டோட கட்டுப்பாட்டில் இல்லை. அதை விட ஆழமாக உங்கள் நரம்பு மண்டலத்தில் உங்களுக்கே தெரியாமல் உள்ள பதிஞ்சிருக்குது, ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது அந்த மாதிரி ஆழமாக உள்ள பதிஞ்சிருந்தாலும், அது சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அது ஆக்சுவலாக ரொம்ப வேகமாக எஃபிஷியண்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் வேகமாகவும் செயல்பட்டு. இப்போ நான் சொல்கிற விஷயத்த சும்மா கவனித்து மட்டும் பாருங்கள். எந்த பயிற்சியும் இல்லை, எந்த ப்ராக்டிஸும் இல்லை, சும்மா கவனிச்சா மட்டும் போதும். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் உடம்ப கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்கள் தோள்பட்டையை கவனிங்க. அங்கே ஒரு இறுக்கம், ஒரு வெயிட்டு, ஒரு ஹெவினஸ் தெரியுதா? உங்கள் வயிற்றை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சும்மா கவனிங்க. அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு ஹெவினஸ் தெரியுதா? ஒரு சின்ன இறுக்கம் இருக்குதா? கண்டிப்பாக அங்கே ஒரு இறுக்கம் இருக்கும். ஒரு லேசான பாரம், ஒரு அழுத்தம், இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக கவனித்து பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். நான் இப்போ இப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமோ இல்லை நான் இதை சொன்னதுக்கப்புறமோ உங்களுக்கெல்லாம் அது உருவாகலை. அது ஏற்கனவே அங்கே இருக்குது. இப்போது நீங்கள் உங்கள் உடம்ப கொஞ்சம் உத்து உள்ள கவனித்து பார்க்கறதுனால அது வெளிப்படுது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இறுக்கம்ங்கிறது வெறும் ஃபிசிக்கல் ஃபீலிங் இல்லை, உடல் அளவில் மட்டும் இருக்கிற ஒரு ஃபீலிங் கிடையாது. அதுதான் உங்கள் உடம்புக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பழைய கண்டிஷனிங். வருஷக்கணக்காக நீங்கள் சேர்த்து வச்ச அந்த எமோஷனல் மெமரி, சின்ன வயசுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த பயங்கள், ஏமாற்றங்கள், உங்கள் சர்வைவல் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே, உங்கள் தசை நார்களுக்குள்ளே, உங்கள் நரம்புகளுக்குள்ளே அப்படியே பதிவாகி உள்ளுக்குள்ளே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுறது, அஃபர்மேஷன் பண்ணுறது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, இது எல்லாமே
எதுவும் வேலை செய்யாம போகுது. இப்படியெல்லாம் சொல்றதுனால நான் பாசிட்டிவ் திங்கிங்க்கு எதிரானவன் அர்த்தம் இல்லை. பாசிட்டிவ் திங்கிங் உங்க எண்ணங்களோட அளவுல மட்டும்தான் இருக்கு. ஆனா உங்களோட உண்மையான பேட்டர்ன் இருக்கிறதோ அதை விட ஆழமா உங்க நரம்பு மண்டலத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. ஒரு வாய்க்காலோட பாதையை மாத்தணும் அப்படின்னா அதுல ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி கூட உட்காந்து பேசினா பத்தாது. அந்த வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கிற நிலத்துல அந்த பாதையை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யணும். நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுறேன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு அந்த தண்ணிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த வாய்க்காலோட பழைய பாதை அப்படியே தான் இருக்குது. பழைய பாதை அப்படியே தான் இருக்கும்போது அங்கே ஒரு தண்ணி வரும்போது அந்த தண்ணி பழைய பாதையிலேயே தானே போகும். உங்கள் எண்ணங்களை மாற்றுறது அந்த தண்ணிக்கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் உள்ளமைப்பை மாற்றுறது தான் அந்த பாதையை மாற்றுறதுக்கான வழி. ஒரு நாள் என்கிட்ட ஒரு புத்திசாலியான ஒரு நபர் வந்தார். ஏகப்பட்ட புக்ஸ் படித்தவர். வேதாந்தத்தை பற்றியும் உபனிஷத்துக்களை பற்றியும் அவ்வளோ அழகாக பேசுவார். நான் டுவாலிட்டி, கான்சியஸ்னஸ் இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தார்னா மணிக்கணக்கில் பேசுவார். நிறைய பேர் அவர்கிட்ட ஆன்மீகத்துக்கு கைடன்ஸ் தேடி வருவாங்க. ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் ஆழமாக ஒத்து பார்க்கும்போது சின்ன விஷயத்துக்கு கூட அவருக்கு பயங்கரமாக கோபம் வரும். சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும் சோர்ந்து போயிடுவார். அதே எமோஷனல் ரியாக்ஷன், அதே விரக்தி, அதே போராட்டங்கள் தான் அவர் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அவரோட உறவுகள்லையும் ஒரு மாதிரியான கசப்பும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவர் என்கிட்ட தனியாக வந்து உட்காந்து பேசின ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் என்னை பார்த்து, ஸ்ரீகுரு, எனக்கு விடுதலைனா என்னன்னு தெளிவாக புரியுது, என்லைட்டன்மெண்ட்னா என்னன்னு எனக்கு தெளிவாக புரியுது, ஆனால் என்னால் அதை அனுபவிக்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு விரக்தியோட சொன்னார். அந்த ஒரு வரியில தான் இங்கே இருக்கிற பெரும்பாலுமான மக்களோட பிரச்சனையும் இருக்குது. அவர்கிட்ட ஒரு நல்ல மேப் இருந்துச்சு. சாதாரணமான மேப் இல்லை, உலகத்திலேயே தலை சிறந்த வழிகாட்டியது. மேப்பை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிக்காம, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான பாதையில் நடக்க ஆரம்பிக்காம எப்படி அந்த இடத்தோட அனுபவம் உங்களுக்கு புரியும். அவர் வாழ்க்கையில் எப்போ உண்மையான மாற்றம் வர ஆரம்பிச்சது தெரியுமா? இன்னும் 4 புக்கை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இல்லை, இன்னும் 4 புக்கை நல்லா கரைச்சி குடிச்சு நிறைய இன்ஃபர்மேஷனை சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இல்லை. எப்போ உண்மையாகவே அவரோட நரம்பு மண்டலத்தில் அந்த பழைய கண்டிஷனிங்கில் எப்போ நிஜமாக ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சதோ அப்போ தான் அவரோட வாழ்க்கையில் அந்த அமைதியும் அந்த விடுதலையும் அனுபவமாக மாறிச்சு. இப்போ நான் ஆரம்பத்திலேருந்து சொன்ன விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம். பிரச்சனை உங்கள் புத்திசாலித்தனத்தில் இல்லை. நீங்கள் ஏதோ முட்டாளாக இருக்கிறதால, புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கிறதுனால உங்களால் மாற முடியல அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே தண்டிச்சுக்க வேண்டாம். பிரச்சனை உங்கள் நேர்மையிலையும் இல்லை. ஏன்னா உண்மையாக நேர்மையான முயற்சி இல்லாமல் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நேர்மையான முயற்சி, நான் மாறணும், என் வாழ்க்கை மாறணும் அப்படின்ற நேர்மையான முயற்சி இருக்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் உங்களால் அதை கேட்கவும் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்தில் 20 செகண்ட் ரீல்ஸை, 20 செகண்ட் ஷார்ட்ஸை கூட முழுசாக பார்க்காத இந்த உலகத்தில் நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நேர்மை உங்ககிட்ட இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ பிரச்சனை உங்கள் நேர்மையிலையும் இல்லை. அப்போ உண்மையான பிரச்சனை இங்கே தான் இருக்குது. உங்கள் நரம்பு மண்டலத்தோட ஆழத்தில் இருக்கிற, உங்களோட உடம்போட ஆழத்தில் இருக்கிற அந்த பழைய கண்டிஷனிங்கை மாற்றுறதுக்கு நீங்கள் வெறும் கான்ஷியஸ் மைண்டுக்கு தேவையான, புத்திக்கு தேவையான அறிவை மட்டும், அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ரெண்டும் டோட்டலாக வேறு வேறு சிஸ்டம். புத்திசாலித்தனத்தோட மொழி அறிவு, நரம்பு மண்டலத்தோட மொழி அனுபவம். அந்த அனுபவம் அப்படின்ற மொழியை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நான் ரீவைரிங் த பீயிங் அப்படின்ற ஒரு முழுமையான பாதையை வடிவமைச்சிருக்கிறேன். இது ஏதோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற இன்னொரு ஆன்மீக வகுப்போ இல்லை இன்னொரு மெடிடேஷன் கிளாஸோ கிடையாது. புதுசாக கொஞ்சம் தத்துவங்களை உங்கள் மூளைக்குள்ள திணிக்கிற ஒரு சிஸ்டம் இல்லை. இது உங்கள் பேட்டர்ன், உங்கள் சம்ஸ்காரா எந்த இடத்துல பதிவாக இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த இடத்துல ஆழமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம். உங்கள் நர்வஸ் சிஸ்டம் லெவலில், உங்கள் ஐடென்டிட்டி லெவலில், உங்கள் சப்கான்ஷியஸ் கண்டிஷனிங் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரடியான பாதை இது. நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு குளக்கரையில் உட்காந்துக்கிட்டு கற்றுக்கிறதோ இல்லை நீச்சல் அடிக்கிறது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதோ மட்டும் உங்களை நீச்சல் அடிக்க வச்சிடாது, உங்களுக்கு நீச்சலை கற்றுக் கொடுத்துறாது, அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துறாது. நீச்சல் அடிக்கணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த மேப்பை தூக்கி போட்டுட்டு தண்ணிக்குள்ளே, அந்த குளத்துக்குள்ளே இறங்கிறது தான் ஒரே வழி. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது வெறும் மேப் தான்.
அந்த நிலத்துக்கு போகிறதுக்கான பாதையில் ரீவயரிங் த பீயிங் அப்படின்ற வாகனத்து மூலமாக நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சும்மா ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாகவோ இல்லை கமெண்ட்டில் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறது மூலமாகவோ அந்த நிலத்துக்கு போய் சேர முடியாது. கரையை தாண்டி போகணும்னா குளத்துக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்து தான் ஆகணும். மாற்றம் உங்களுக்கு இவ்வளோ நாட்களாக நடக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுதியான ஆளாக இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்லை. நீங்கள் அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு பயணம் பண்ணின பாதை தான் தப்பு. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் புதுசு புதுசாக இன்ஃபர்மேஷனை தேடி அலையிறத நிறுத்திடுவீங்க. மாற்றம் நிஜமாவே எப்போ எங்கே நடக்குமோ அந்த பாதையை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க, நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். மாற்றத்தை சரியான திசையில் தேடி பயணம் பண்ணுங்க. உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.